வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். இன்றைக்கி மானஸ் கிச்சனில் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையை பற்றி பார்க்கலாம். இதில் படித்ததில் பிடித்ததுன்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். இந்த தலைப்பில் பார்த்திங்கன்னா நேற்று இன்று நாளைன்னு சொல்லியிருக்கோம். அதில் உள்ள கருத்துக்களை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். மனதில் பொறாமை கொண்டவருக்கு பகைவர்கள் கேடு செய்ய வேண்டியதில்லை. அப்பொறாமையே கேட்டினை உண்டாக்க போதுமானது என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். மகத்தான செயல் எதுவும் கடின உழைப்பு இல்லாமல் சாதிக்க முடிவதில்லை. வெற்றியில் விருப்பம் இருக்குமானால் ஆணவத்தை முதலில் நாம் ஒழித்துவிட வேண்டும். யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக்கொள்வாய். உன்னை போலவே மற்றவரையும் கருத வேண்டும் என்பது புத்தருடைய கருத்து. நிகழ்காலமான இன்று, அதாவது வாழ்வதற்கு பழக வேண்டும். எதிர்காலம் பற்றிய கவலை வேண்டாம். இன்று சந்தோஷமாக வாழ்வதுதான் முக்கியம் என்று ரமணருடைய கருத்து கூறியிருக்கிறார். மனைவியை திருப்பி படுத்துவதற்காக பொய் சொல்லலாம். போர்க்களத்தில் எதிரியை வெல்வதற்காக பொய் சொல்லலாம். நபிகள் நாயகம் அவர்களுடைய கருத்து. நையாண்டிக்காரன் அறிவை தேடுகிறான், அதை கண்டறிவதில்லை. ஆனால் உணர்வுக்குள்ளவனுக்கோ அறிவு வெகு சுலபமாய் வரும் என்பது பைபிளுடைய கருத்து. பிடித்திருந்தால் ஒரு ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, ஒரு சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக்க மறந்துடாதீங்க. ஸோ இது மாதிரி புதிய சிந்தனை கருத்துக்கள் ஏதாவது இருப்பின் நீங்கள் தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.